நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஃப்ரேமோட டிசைனிங் பற்றி பார்க்க போகிறோம். கப்புள் பிக்சர் சிங்கிள் பிக்சராக கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த பிக்சரை நாம் எப்படி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக டிசைனிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஆன்லைன் கிளாஸ் பற்றி பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். கூடிய சீக்கிரத்தில் ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரெடி பண்ணியுமே கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடும்போது யூடியூப்லேயே சொல்லிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது சார் இப்போ வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தா எனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ மற்றவங்க நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தாலே உங்களுக்கு புரியுதுன்னா நீங்கள் தாராளமாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த டிசைனிங் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ நான் ஃபோட்டோஷாப்பு 7.0 வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஷாப் 7.0 பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு தேவையான சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12க்கு 18. அப்போ ஃபைல் போகிறோம், நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இதுக்கு ஷார்ட்கட்டு Ctrl+N, சரிங்களா? இப்போ இன்ச்சஸில் செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பிக்சல் அளவு இருந்ததுன்னு வச்சுங்களேன், இதில் டைப் அடித்து இதை இன்ச்சஸாக மாற்றி திரும்ப இதை இன்ச்சஸாக மாற்றிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள், இந்த லீகல் லெட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இன்ச்சஸில் உள்ள அளவு வந்துடும். அதுக்கப்புறம் வித்து 12, ஹைட்டு ஒரு 18, ரெசல்யூஷன் ஒரு 400 அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன், சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான டாக்குமெண்ட்டோட சைஸ் பற்றி எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சேவ் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் சேவஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ஃபைல் சேவஸ்ன்னு கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் எனக்கு தேவையான இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன். பிஹெச்டியை சேவ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? பிஹெச்டியை சேவ் பண்ணால் தான் நாம் அடுத்தடுத்து என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை அப்படியே கண்டினியூவாக சேவ் பண்ணிட்டு வர முடியும். இந்த பிஹெச்டி ஃபார்மேட் காட்டலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். டிஃப் ஃபார்மேட்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஐஎஃப்எஃப் அப்படின்னு இருக்கும். இந்த டிஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ வந்து காட்டும், சரிங்களா? ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் எங்கேருந்து எடுக்க போகிறோம்னா நெட்டில் தான், சரிங்களா? என்ன பேக்ரவுண்ட் எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டார்க் டிஜிட்டல் பெயிண்டிங் பேக்ரவுண்ட். டார்க்காக இருக்கக்கூடிய டிஜிட்டல் பெயிண்டிங் பேக்ரவுண்டு. என்னுடைய கப்புள் பிக்சர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கலர் பார்த்தீங்கன்னா லைட் கலர், சரிங்களா? க்ரீன், லைட் க்ரீனில் வந்திருக்கு, சரிங்களா? எல்லோயிஸாக இருக்குது. அப்போ நான் பேக்ரவுண்ட் டார்க்காக போட்டால் அவங்க ரொம்ப நல்லா தெரிவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்டு சூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்டை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பேக்ரவுண்டை உள்ள நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துருச்சா? அதுக்கு முன்னால் இந்த டிசைனிங்கில் ஒரு சின்ன பாக்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிக்கிறேங்க. நான் ஒரு குறிப்பிட்ட அளவு சைஸ் வந்து ட்ராக் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ ட்ராக் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஒரே போல் தான் இருக்கணும், இல்லை நம்ம ரெண்டாவது அளவுகளை மாற்றிக்கலாம். இங்கே வந்து ஒரு நியூ லேயர் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ லேயர் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கலர் வந்து இங்கே ஃபில் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஏதாட்டும் ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஆல்ட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்தா கலர் ஃபில் ஆகிடும். இப்போ நமக்கு தேவையான ஒரு பாக்ஸு கிடச்சிடுச்சு. இப்போ அவுட்டரில் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரோக் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணியும் இந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணுறோம். ஸ்ட்ரோக் எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒயிட்டு நம்ம வைக்கிறோம். ஒரு 100 அப்படிங்கிறத வச்சுக்கலாம், சரிங்களா? 100 வச்சுருக்கோம். இன்சைடு அப்படிங்கிறத கொடுக்குறோம். நம்மளுக்கு இந்த இன்சைடு வச்சதுக்கப்புறமும் சரியாக தெரியாது. ஏன் அப்படின்னா ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் தான் வைக்கணும், சரிங்களா? இப்போ இந்த டிராப் ஷேடோவை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு இங்கே நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ டிராப் ஷேடோ உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிடுங்க. நான் டிராப் ஷேடோ என்ன பண்ணுறேன், இன்னுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? டிராப் ஷேடோவை இன்னும் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், ஏற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அழகாக அவுட்டரில் தெரியுது. இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அந்த டிசைனிங் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இதை இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வர Ctrl+A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் ஆகும். மூவ் டூல் இருக்கும்போது இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது ஹரிசாண்டல் சென்டர், இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இது வெர்டிக்கல் சென்டர், இதை ஒரு கிளிக். ரெண்டுமே எனக்கு ரெண்டுக்குமே சென்டராக வந்துடும். கொஞ்சம் இந்த ஃப்ரேம் சைஸை சின்னது பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக. டன். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் நாம் பண்ண போகிறோம். இந்த மாஸ்கை ஒரு கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒயிட் இருக்கும்போது இங்கே பிளாக் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ப்ரஷ் எடுக்கிறோம். ப்ரஷ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறோம். ப்ரஷ் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை அப்படியே ஒரு பெயிண்ட் பண்ணுறேன். பட் நம்மளுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரோக்கு வந்து இதில் அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம இந்த எரேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு மாறும். இதில் இந்த ஸ்ட்ரோக்கை நம்ம மறைக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போடுங்க, சரிங்களா? இப்போ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் ஷேடோவை கட் பண்ணுங்கள் ஒன்று. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு இதுக்கு ட்ராப் ஷேடோ வச்சுருக்கோம்.
திரும்ப இதோட டிராப் ஷேடோவும் சேர்ந்தா நம்மளுக்கு திக்னஸ் அது அதிகமாகுதா. இதை கட் பண்ணிவிட்டு சங்கிலி போட்டு இது ரெண்டையும் கண்ட்ரோல் இ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெர்ஜ் ஆகிடும். ரெண்டுமே சேர்ந்து ஒரே லேயராக மாறிடும். இப்போ எனக்கு ரெண்டும் பாருங்கள் ஒரே லேயராக மாறிடுச்சு சரிங்களா, சிங்கிள் லேயர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மாஸ்க் அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே ஒரு பெயிண்ட். இப்போ நமக்கு மேலே ஒரு எரேஸ் கிடச்சிருச்சுங்களா, அதே போல் இங்கேருந்து இங்கே ஒரு பெயிண்ட் சரிங்களா. அவ்வளோதான், சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான அந்த டிசைனிங் பார்த்தீங்கன்னா கிடச்சிடுச்சு சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், டிஜிட்டல் பெயிண்டிங்கான பேக்ரவுண்டு வெளியிருந்து உள்ளே கொண்டு வரேன். இந்த பேக்ரவுண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இந்த டார்க் பேக்ரவுண்ட் தான் எனக்கு வேணும். இப்போ எனக்கு தேவையான பேக்ரவுண்ட் வந்துடுச்சுங்களா. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பெருசு பண்ணுறோம் சரிங்களா. பெருசு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஆல்ட் ஜி சரிங்களா. கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு 7.0 உள்ள போயிடும். பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்ட்ரோக்கு தெரியணும் சரிங்களா. இதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சைஸை வந்து நல்லா பெருசு பண்ணிக்கிடுங்க. பெருசு பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கள், இந்த லேயர் பார்த்தீங்களா, கீழே இருக்க லேயரை செலக்ட் பண்ணி மேஜிக் வாண்ட் டூல் எடுத்துகிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் மட்டும் செலெக்ஷனில் இருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செலெக்ஷன் அவுட்ரு வரும். இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட்னு கொடுத்தீங்கன்னா போதும், அவுட்டரில் உங்களுக்கு இந்த பார்டர் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நகட்டினாலும் வரும். அதுக்கு நகராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், ரெண்டையும் சங்கிலி போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொசிஷன் லாக்குன்னு இருக்கா, இந்த லாக்கை போட்டு விட்ருங்க. லாக்கை போட்டுட்டிங்கன்னா இது எங்கேயுமே மூவ் ஆகாது சரிங்களா. இப்போ இந்த லேயரை வந்து என்ன பண்ணுறேன், லைட்டாக இந்த லேசர் டூல் எடுக்கிறேன். ஆஃப் இந்த பாதி பேஜ் பாதிக்கு கீழே வந்து என்ன பண்ண போகிறேன், டார்க் பண்ண போகிறேன். ஃபெதர் ஒரு 100 அப்படின்னு கொடுத்துட்டு கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணி டார்க் பண்ணுறேன் சரிங்களா. நல்லா இன்னும் கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு டார்க்னஸ் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தோம்னா செலெக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். இப்போ என்ன பண்ணுறேன், லைட்டாக வந்து பிரைட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. லைட்டாக பிரைட்டு உங்களுக்கு தேவையான ஒரு கான்ட்ராஸ்ட். ஓகே, டன். இப்போ இது எனக்கு ஓகே, பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆகுது. இதுக்கு என்ன பண்ணலாம், ஃபில்டர், பிளர், இதில் காசியன் பிளர். இந்த பிளர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரு 50 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போது எனக்கு தேவையான அந்த டிசைனிங் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. எப்பவும் பாருங்கள் லைட்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணலாம், இந்த மேஜிக் வாண்ட் டூல் எடுத்து கீழே இருக்க லேயரில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துட்டு டெலீட் அப்படிங்கிறத கொடுங்க. ஆனால் டெலீட் பண்ணும்போது இந்த லேயரை கிளிக் பண்ணி டெலீட் கொடுக்கணும். இப்போது நமக்கு தேவையான ஒரு ஸ்டோக் கிடச்சிருச்சு சரிங்களா. இது ஒரு பாக்ஸை மட்டும்தான் டிசைன் பண்ணுறது, மற்றபடி எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் சரிங்களா. ஓகே, இப்போ இன்னொரு இந்த டிசைனிங்கில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோயிஷான ஒரு கலர் இருக்கும் இவங்க ஷர்ட்டுக்கு மேட்சாக. இது எப்படி வச்சேன்னா இந்த பேக்ரவுண்டை ட்ராக் பண்ணிக்கிறேன், இதை அப்படியே உள்ளே ட்ராக் பண்ணுறேன். இது எவ்வளோ வேணும் நம்மளுக்கு வந்து டாப்பில் இருந்து ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வைக்கிறேன் சரிங்களா. ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுட்டு பேக்கில் கொண்டு போயிருந்தேன், இருக்கிறதுல பின்னாடி கொண்டு போயிட்டு அதோட கலர் வந்து கலர் பேலன்ஸில் க்ரீன் கொஞ்சம் லைட்டாக க்ரீனு லைட்டாக எல்லோ ஏற்றுறேன் சரிங்களா. திரும்ப இன்னொரு கலர் பேலன்ஸ் அப்ளை பண்ணுறேன், லைட் க்ரீனு அப்படியே எல்லோ. இப்போது அதோடைய ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 50 இல்லை ஒரு 20 இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன் சரிங்களா. ஒரு 30 எனக்கு ஓகே சரிங்களா. 30 ஓகே. இதுக்கும் ஃபில்டரில் போயிட்டு பிளரில் காசியன் பிளர் கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஓகே, டன். இப்போ நமக்கு ஓவரால் ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலான்னா மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் எரேஸ் பண்ணுறோம், திரும்ப மாஸ்க் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக மாஸ்க்னால் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம திரும்ப எடுத்துக்க முடியும் சரிங்களா. அதுக்காக தான் ப்ரஷ் டூல் எடுக்கிறோம். இங்கே ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா இங்கே பிளாக் கலர் வச்சுட்டு அப்படியே ஒரு பெயிண்ட், திரும்ப இங்கே ஒரு பெயிண்ட், டன். இப்போ நமக்கு தேவையான அந்த டிசைனிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சு சரிங்களா. டன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிஎஸ்டி டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா. வெட்டிங் டெக்ஸ்ட் பிஎஸ்டின்னு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது அதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் இருந்து எனக்கு தேவையான டெக்ஸ்ட் ஃபைல் நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். என்ன டெக்ஸ்ட் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்குது. உங்கள் படத்துக்கு எது வேணும், இந்த கஸ்டமர் வந்து சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த ஜோடி நல்ல ஜோடி அப்படின்றத ட்ராக்கிங் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், பெருசு பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேறு எல்லாமே நான் இதில் இந்த பிஎஸ்டி ஃபைலில் இருந்தால் எடுத்து வைக்கலான் இருக்கேன் சரிங்களா. இந்த இடம் நல்லா ஒயிட்டாக இருக்கிறதுனால மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, பெல் டிசைன். இதை நம்ம கொண்டு வந்து வைக்கும்போது நான் பியூராக ஒயிட்டாக இருக்க இடத்துல வைக்கும்போது என்ன ஆகும்னா நல்லா நம்மளுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் சரிங்களா. இந்த இடத்துல வச்சிடறேன். நல்லா பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா.
இந்த சிம்பிள் எடுத்து நம்ம இங்கே வச்சுக்கிறோம். கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறோம். அந்த லேயர் கொஞ்சம் டாப்பில் கொண்டு வந்துக்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டேட் எல்லாமே நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, அந்த டிசைனிங்கில் இருந்து எடுத்து வைக்கலாம். எல்லாம் இங்கேருந்து எடுத்து வச்ச டிசைனிங் தான். இப்போ இதில் ஹாப்பி வெட்டிங்னு இருக்குது. இந்த வெட்டிங் விஷஸ் அப்படின்றத கூட நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். இப்போ இது எனக்கு ஓகே, வெட்டிங் விஷஸ் அப்படின்னு இருக்குது. இன்னும் வேறு நிறைய இருக்குது. உங்களுக்கு எது எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நிறைய எடுத்து வைக்கக்கூடாது. சரிங்களா, உங்களுக்கு போதுமான அளவு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுறணும். அதுக்காண்டி வளவளன்னு நிறைய டெக்ஸ்ட்டு நிறைய லேயர்லாம் எடுத்து வைக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு புறா இருக்குது. அந்த புறாவை என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பறக்கிற மாதிரி ஒரு சீனை நம்ம செட் பண்ணலாம். சரிங்களா, ஓகே. இந்த ஹார்ட்டின் கூட நம்ம இங்கே இந்த இடத்துல வச்சு காட்டலாம். இந்த ஜோடி நல்ல ஜோடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் அப்படியே மேட்சாக இருக்க மாதிரிக்கு நம்ம வச்சுக்கலாம். டன். இப்போ வேறு ஏதாட்டும் வேணும்னா வச்சுக்கலாம். எனக்கு இது ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த பிஎஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா, இந்த படம் ஆல்ரெடி நான் கட் பண்ணது பார்த்திங்கன்னா இல்லை. இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த டிசைனிங்லேருந்து எடுத்து வைக்கிறேன். நல்லா பொறுமையாக பாருங்கள். இந்த டிசைனிங்லேருந்து ஃபஸ்ட்டு அஜித் சாரோட படத்தை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா, அவங்க படத்தை டாப்பில் வச்சுக்கிறேன். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு படம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, என்னுடைய கஸ்டமர் இது சொல்கிறாங்கன்னா நான் என்ன பண்ணணும்னா அவங்க சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த படம் அஜித் சார் படம் கேட்குறாங்களா அதை வச்சு தான் ஆகணும். இல்லை வேறு படங்கள் ஏதாட்டும் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், வச்சு தான் ஆகணும். அதுவும் குவாலிட்டியான படங்களை எடுங்க. இப்போ நான் இது வந்து குவாலிட்டியாக எடுத்திருக்கேன். டிஜிட்டல் பெயிண்டிங் அஜித் சார் அப்படின்னு சொல்லி அஜித் சாலினி அப்படின்னு போட்டோம்னா இந்த படம் வரும். நீங்கள் வந்து இப்போ குவாலிட்டி இல்லாத படத்தை வைக்கிறீங்கன்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட எடுத்து சொல்லணும், சார் அந்த படம் குவாலிட்டி இல்லை, நீங்கள் வந்து வேறு படம் சொன்னீங்கன்னா அதை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சரின்னு சொல்லிப்பாங்க. சரிங்களா, சில பேர் என்ன பண்ணுறோம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம பண்ணிவிட்டு பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சொதப்பிடும். நல்லா குவாலிட்டியே இருக்காது, எந்த ஒரு குவாலிட்டியும் இருக்காது, பிரிண்டிங்கில் சொதப்பிடும். அதை வந்து நீங்கள் தயவுசெய்து செய்யாதீங்க. சரிங்களா, கஸ்டமர்கிட்ட நம்ம எடுத்து சொல்லி நம்ம தான் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா சொல்லணும். சரிங்களா, இப்போ கப்பிள் பிக்சர் மட்டும் அங்கே அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த படங்களை ட்ராக் பண்ணுறதுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணினேன்னு வச்சுங்களேன், இந்த படம் என்ன பண்ணும், அந்த லேயருக்கு மேலே வரும். இதே பின்னாடி இருக்க லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ட்ராக் பண்ணுறேன்னா என்ன பண்ணும், படம் என்ன பண்ணுன்னா அந்த லேயருக்கு மேலே தான் நம்மளுக்கு வரும். அப்போ நீங்கள் இதில் கவனமாக தெரிஞ்சுக்கணும். நமக்கு படம் இப்போ எதுக்கு மேலே, இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே வரணும். அப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ட்ராக் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது எனக்கு தேவையான படங்கள் வந்துடுச்சு. இதில் எதுக்காக டார்க் பேக்ரவுண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? அதாவது கப்புள் ஷர்ட் பார்த்தீங்கன்னா லைட் கலர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பேக்ரவுண்டை டார்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஷர்ட் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும், அவங்க ஃபேஸும் நல்லா தெரியும். நம்ம இதை தான் திங்கிங் பண்ணணும். சரிங்களா, டன். இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஹாப்பி மேரிட் லைஃப். இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பிஎஸ்டியோட லிங்க் கேட்பீங்க, ரெண்டையுமே கொடுத்துருக்கேன். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்து இதை வந்து ரெடி பண்ண பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபைலை வந்து நம்மளும் உருவாக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களும் டெக்ஸ்ட் வந்து ஒரு இந்த மாதிரி டெக்ஸ்ட் எடுத்து வைக்கிறோம், பேக்ரவுண்டை நம்ம எடுத்து வைக்கிறோம், இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ இதை கொஞ்சம் கீழே இறக்கலாம். இப்போ எனக்கு இது ஓகே. கப்புள் நேம் பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்கல. இப்போ கப்புள் நேம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கப்புள் நேம் வந்து டைப் அடித்து தனியாக நீங்கள் வந்து அதில் கொடுக்கலாம். சரிங்களா, இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இன்னும் சின்னது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா படத்தை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இந்த டிசைனிங் பேக்கில் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஜோடி நல்ல ஜோடி, இந்த சிம்பிள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், சிம்பிளாக நம்ம வந்து கொஞ்சம் சுருக்கிக்கலாம். இப்போ இதையும் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். எதுக்காக 7.0 சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் யூஸ் பண்ணுறது 7.0 தான் யூஸ் பண்ணுறீங்க. சரிங்களா, சிசியில் சொன்னாலும் இதே மெத்தடு தான். நம்ம சிசியில் சொல்கிறோம்னு வச்சுங்களேன், இதில் என்ன பண்ணமோ அதை தான் சிசிலையும் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். பட் சிசியை பார்க்கும்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ஒரு வித்தியாசமாக தெரியுது. சரிங்களா, 7.0 சொன்னால் ரொம்ப லேஸில் பார்த்தீங்கன்னா புரியுது. சரிங்களா, அதனால தான் 7.0 நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் பின்னாடி டெக்ஸ்ட் ஏதாட்டும் வைக்கணும் அப்படின்னா இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுக்கலாம். இந்த உயிரில் கலந்த உறவுகளே அந்த இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த உசுரோடு உசுராக இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தேவை அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ இதில் வைக்கிறோன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். அதனால் என்ன பண்ணலாம், அது வேணாம். ஒருவேளை வேணும், இது கஸ்டமர் கண்டிப்பாக வேணுங்கிறாங்கன்னா இந்த இடத்துல இந்த புறா இருக்குது பார்த்தீங்களா, இந்த புறா பக்கத்தில் என்ன பண்ணலாம், சிம்பிளாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று இதோட கலர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, இதில் எதுக்காக சார் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா, இதில் நீங்கள் கவனமாக பாருங்கள், பேக்ரவுண்டு டார்க்கு, ஃபோர்க்ரவுண்டில் லைட் அண்ட் கலரில் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டோக்கு மட்டும் இருக்கிறது மட்டும் இல்லை, ஃபுல் கலரும் லைட் அண்ட் கலரில் கொடுக்கணும். ஸ்டைலில் போயிட்டு ஒரு எல்லோ கலர் நம்ம அப்ளை பண்ணுறோம், இல்லை ஒரு ஒயிட் கலர்,
இந்த ஸ்ட்ரோக்கை நம்ம எடுத்து விட்ருவோம். அவுட்டரில் இருக்க ஸ்ட்ரோக் எடுத்து விட்ருணும் சரிங்களா. ட்ராப் ஷேடோ இருக்குது, ட்ராப் ஷேடோவையும் நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து விட்டுடலாம் சரிங்களா. இவ்வளோ தான். இந்த மாதிரி நம்ம தெரியணும். இல்லை இந்த கலர் வேணாம், வேறு ஏதாட்டு கலர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த கலர் ஓவர்லியில் அவரோட ஷேட் கலர் கொடுக்கலாம், இல்லை ஒரு எல்லோ கலர் கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலர்ஸை கொடுங்க சரிங்களா. இப்போ இது எனக்கு ஓகே, இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த ஃபைலை அப்படியே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஒரு பிஎஸ்டியை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு எடிட்டிங் இப்போ டெக்ஸ்ட் வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா கண்டினியூவாக உங்களுக்கு என்ன ஆகும்னா சேவ் பண்ணிக்கிட்டே வரும் சரிங்களா. நீங்கள் சேவ் பண்ணாமல் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு ஏதாட்டும் ஒரு எரர் வந்துச்சுன்னா அந்த ஃபைல் டோட்டலாக உங்களுக்கு லாஸ் ஆகிடும். இப்போ 2 பிஎஸ்டி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து வீடியோலேயே சொல்கிறேன். எனக்கு வந்து உங்கள்கிட்ட பார்த்து படித்தா தான் சார் புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் உங்கள் வீடியோ பார்த்து எனக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் நம்ம யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோஸை பார்த்து நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,